Hey guys, welcome to our channel. இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா ஒரு மூலிகை ரசம் தாங்க பார்க்க போறோம். அதுக்கு தேவையான பொருள் மொசுமொசுக்கை, அப்பக்கோவை தழை, தூதுவளை இலை, தாளிப்புக்கு வந்துட்டு வரமிளகாய், சின்ன வெங்காயம், கறிவேப்பிலை, கொள்ளு ஊற போட்டு வச்சிருக்கேங்க. பூண்டு இடிச்சு வச்சிருக்கேன். இது கடையில் நான் சுண்டோர் செலவு வாங்கினேன். இது வாதனந்தழை, பெருஞ்சீரகம், திப்பிலி, மிளகு இதெல்லாம் இருக்குது. இதை வச்சு தான் இப்போ நம்ம ரசம் வைக்க போகிறோம். சுக்கு தேவைப்படும். இதுக்கு புளியில் தக்காளி போட்டு நல்லா கரைச்சி வச்சுருக்கேன். சுண்டோர் செலவு மிக்சி ஜாரில் போட்டு தலையெல்லாம் போட்டுக்கலாம், போட்டு அரைச்சி எடுக்கணும். ஊற வச்ச கொள்ளையும் அதில் போட்டுக்கலாம். இப்போ நம்ம அதை அரைச்சிக்கலாம், நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம். இப்போ இதை ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம். இன்னும் கொஞ்சம் தண்ணி விட்டு மறுபடியும் ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இப்போ நம்ம ரசம் எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். கடாயில் ஆயில் ஹீட் பண்ணிவிட்டு கடுகு போட்டு கடுகு பொரிஞ்சதும் இந்த தாளிப்புக்கு வச்சுருந்ததை எடுத்து போட்டுக்கலாம். சின்ன வெங்காயம், கருவேப்பிலை, வரமிளகாய் இப்போ தாளித்து விட்டுடலாம். இடித்த பூண்டை போட்டு நல்லா தாளிச்சுக்கலாம். பெருங்காயம் கொஞ்சம் நல்லா ஒரு வதக்கி விட்டுடலாம். இப்போ நம்ம இந்த ஃபில்ட்ரு பண்ணதை எடுத்து நம்ம ஊற்றி அடுத்தது புளி கரைசல் அதையும் ஊற்றிக்கலாம். இப்போ கொஞ்சமாக மஞ்சள் தூள், உப்பு இதில் ஆட் பண்ணிக்கலாம். சுக்கு நம்ம சீவி போட்டுக்கலாம். நல்லா உப்பெல்லாம் கலந்து விட்டுட்டு உப்பு சரி பார்த்துக்கோங்க. ரசம் நல்லா நுர கட்டினதையும் அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ ரசம் ரெடி.